இறைவன் நமக்கு அளிக்கப்பட்ட வாழ்க்கையை இப்படியோ வாழ்ந்துவிட்டு போகாமல் செம்மையுற வாழ்வது சிறப்பாகும். இதற்கு நம் எண்ணங்களையும் சொற்களையும் ஒழுங்கானவையாய் அமைத்துக் கொள்ளுதல் அவசியமாகும். நம்முடைய எண்ணம், சொல், செயல் இவை அனைத்தும் சிறப்பாக அமைய ஒழுங்கான விதிகள் தேவை. அதன் அடிப்படையில் வாழ்ந்த ஒரு மகானின் கதைதான் இது. கம்பீர நடை கொண்ட கட்டபொம்மணி, கருணை உள்ளம் கொண்ட கருணனி, அறிவுக்கு அப்துல் கலாம் போன்றவனி, பொது நலத்திற்கு தலைவனி, சொல்லுக்கு அர்ஜுனனி, உண்மைக்கு ஹரிச்சந்திரனி, வாழ்க்கைக்கு விவேகானந்தரே. தலைவா, உன் பாதையை பின்பற்றி எங்கள் சுவடுகளை பதிப்போம். விதியொரு கையில் சதியொரு கையில், இடையிலே அண்ணன் நெஞ்சம்தான் இங்கு சாகிறதே. கனவொரு கண்ணில் வழியொரு கண்ணில், நடுவில் தங்கை உள்ளத்தில் உயிர் போகிறதே. வண்டியை நிறுத்துப்பா, கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஒன்று கொடுப்பா. ஜஸ்ட் a minute சார். ₹20 சார். ₹100 இருக்கு, சேஞ்ச் நீ வச்சுக்க. இல்லை பரவாயில்லைங்க சார், எல்லாம் மட்டும் காசு எடுத்துக்கிறேன். என்ன படிச்சிருக்குப்பா? 12th கம்ப்ளீட் சார். எவ்வளோ மார்க்கு? 1108. மேலே படிக்கலையா? அது ஏன் சார் கேட்குறீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கல்வி நிறுவனம் வச்சுருக்கேன்ப்பா. ஓ, காசு கொடுக்குறேன், அந்த குரூப்பா? வரேன்ப்பா. வெல்கம் சார். நேற்று இளநீங்க வித்துட்டு இருந்தேன், அந்த தம்பி வீடு. ஓ, அந்த தம்பி வீடா? டே, இடது பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கிலோமீட்டர்ல வரும். அந்த ஊர் பேர் கூட வெப்பிலி. இதுக்கு மேல வண்டி போகாதுங்க, கொஞ்சம் இறங்கி நடந்து தான் போவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். அம்மா, உங்க பையனை நேற்று கடையில பார்த்தம்மா. தம்பி நல்ல மார்க் எடுத்திருக்காரு. எதுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க? நானும் ஒரு கல்லூரி நிறுவனம் வச்சிருக்கேன். இலவசமா நானும் படிக்க வச்சுக்கிறேன். சரிங்க ஐயா, நாளைக்கு அவங்க அப்பா வந்தாருன்னா அனுப்பிச்சு வைக்கிறேன். நன்றி. நன்றி. வரமா. வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா.
ஐயா, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. வாங்க உட்காருங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. தண்ணி குடிக்கிறீங்களா? நீங்க வந்துருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குயா. கையும் உள்ள காலெல்லாம் பரபரப்பா இருக்குயா. எல்லாம் எப்படி போகுது? ஏதோ உங்க புண்ணியம் நல்லா இருக்குங்க ஐயா. திருப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச கம்பெனி இருக்கு, உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், நீ போய் பாரு. ஏன்னா உதவினா தயங்காம கேளு. ஆமா, இங்க வந்திருக்காங்க. வேலை செய்யறது பார்த்துட்டு படிக்க சொல்லி அனுப்புங்க. இது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாமா? இப்படித்தான் சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தா காசு பிடிங்குவாங்க. பவுலும் தேடி அவதான் வச்சு விட்டாரு. இருக்கு காரணம் அவர் தாமா. வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழக பெரும் தொழிலாளர்களின் பட்டியலில் சக்தி நாராயண குரூப்ஸ் முதலிடத்தை பிடித்தனர். காரைக்குடியைச் சேர்ந்த இவர் 20 வயதில் சிறு தொழில்களில் ஈடுபட்டு தனது 16 வருட அனுபவத்தின் மூலம் இந்த இடத்தை பிடித்துள்ளார். மேலும் இவர் 6 தொழிற்சாலைகள் மற்றும் 8 கல்வி நிலையங்கள் உட்பட 20 நிறுவனங்களுக்கு சொந்தக்காரரும் ஆவார். ஐயா வணக்கம். சொல்லு ரமேஷ். சத்யநாராயண குரூப்ஸ்ல இருந்து பெரிய பிசினஸ் பேச வராங்க. அதை பேசி முடிச்சு வைங்க. சரி, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் சொன்ன காலேஜ் இதுதான்ப்பா. போலாம்ப்பா. உட்காருங்கய்யா. என்னங்க ஐயா? ஐயாவை பார்க்கணும். ஆஃபீஸில் போகணுங்களா? ஆமாங்க ஐயா. நேராக போய் லெஃப்டில் போங்க. உட்காருங்கய்யா. உங்களை பார்க்க ஒரு பையனும் அப்பாவும் வந்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றேன். என்ன அசிங்கமா ஆயிடுச்சு? வெளியே உட்கார சொல்கிறார் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குடா. சரி கிளம்புவோம் தான். வணக்கம் ஐயா. உட்காருங்கய்யா. நேற்று உங்கள் பையனை பார்த்தேங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நானே உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அவனை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி விடுறேன். நன்றி ஐயா. என் மகனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டேன். மனசார வணங்குறேன். படிப்பு கொடுத்த தெய்வண்டா இவர் காலில் விழுந்து வணங்கு. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். நன்றி. ஐயா
ஐயா இப்படி பண்ணிட்டீங்க. என்னப்பா ஆச்சு? பேசிட்டு இருக்கும்போதே வெளியே உட்கார சொன்னீங்களாமா? இல்லப்பா, அந்த நேரத்துல ஒரு பையனும் அப்பாவும் காலேஜ் சேர்த்த வந்தாங்க. இதனால நமக்கு கிட்டத்தட்ட 5 கோடி நஷ்டம் ஐயா. எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த பையனோட படிப்புக்கு ஈடாகுமா? எந்த தொழிலை செய்தாலும் சரி, அவர்கள் அதில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு ஈடுபாட்டோடு அதில் செய்கின்ற பொழுது வெற்றி பெற முடியும். நெசவாளர்களின் கண்ணீர் துளிகளை காற்றாராக துடைத்தவனே, ஏழைகளின் உதவிக்கரங்களாய் தோன்றுபவனே, ஏழை மாணவர்களுக்கு கல்வி தந்தையாக தோன்றியவனே, சமுதாய நலனுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவனே, உங்களை வாழ்த்த வயதில்லை, ஆதலால் வணங்குகிறோம். எந்த பணியாக இருந்தாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, கடுமையான உழைப்பு, ஒரு தன்னம்பிக்கை இருக்குமேயானால் அது எதுவாக இருந்தாலும் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாது அந்த பணியில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு தன்னம்பிக்கையும் வேண்டும். இதிலே நாம் வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கையோடு ஈடுபட வேண்டும். இதிலே நாம் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு ஐயப்பாட்டோடு அதில் ஈடுபட்டால் நிச்சயமாக நாம் அதில் வெற்றி பெறவே முடியாது.